பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அவங்களுக்கு நம்ம ஸ்கூல் விட்டது நமக்கு நம்ம லீவ் விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், தூரமாக இருக்கவங்களுக்கு தாங்க தெரியும் இதோட வருத்தம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. காலையில் அப்படியே கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சாலும் 100 வாட்டி செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை ஆஃப் பண்ணிட்டோமா, இதை எடுத்துட்டோமா அப்படின்னு காலையில் ஏற வரையும் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். இனிமேல் எல்லாத்தையும் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஊருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போயிட்டாங்க. குட்டி பசங்க மட்டும் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை ஊட்டி விட்டேன் காரில் போகும்போது. பென்ட்ரைவில் வலிமை படம் எப்பயோ ஏற்றி வச்சது. இப்போ தான் அது கண்ணில் மாட்டுச்சு. அதை தான் பார்த்துட்டே வந்தேன். கரூர் தன்னோடனே பேக்கரியில் நிப்பாட்டி டீ பப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பண்ணு வாங்கிட்டு வந்து ஒரு பண்ணு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். அதை வச்சு தாங்க நீ ஓட்டிகிட்டே போகணும். அப்படி இப்படின்னு 2-3 மணி ஆச்சு மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. மாமாவோட அப்பாவுக்கு போய் நாங்கள் எப்பவுமே திருச்சியில் மாத்திரை வாங்கிட்டு தான் போவோம். அது மாதிரி நிப்பாட்டி எப்பவும் போல மாத்திரையும் வாங்கிட்டு ஒரு வெச்சு ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டியாச்சு சாப்பிட. ஒரே ஏரியாவில் இருந்துச்சு. மேடம் விடுவாங்களா, அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். எங்கள் மாமா எப்பவும் போல மீல்ஸ் வாங்கிட்டாங்க. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. அப்படியே ஒரு வழி ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஊருக்கு வந்து இந்த பச்சை மரத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுங்க. ருத்ரா குட்டிங்க வந்தோடனே ஆடு மாடு கொடியெல்லாம் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டான். ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க.